புதினா சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 வெங்காயம் மீடியம் சைஸ் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. 2 டம்ளர் அரிசி, நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா கொதிக்கும் போது குக்கர் மூடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிக்கோங்க. மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமகமன்னு புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.